ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி பார்ட் 6 பார்க்க போகிறோம். இங்கே நம்ம நிலவாசல் வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், நம்ம கதவு ஜன்னல் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு. இது அவசரமாக கொண்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் என்னோடய தங்கச்சி குவைத்லேருந்து லீவுக்காக வந்திருக்கா. அவள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் பண்ணலான்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. ஏன்னா வீடு பால் காய்க்கும் போது அவள் வரமாட்டா. அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்காவது அவள் இருக்கட்டும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அதனால தான் அவசரமாக ரெடி பண்ணோம். சிலவங்க மேல் வீட்டுக்கும் கீழ் வீட்டுக்கும் சேர்த்தே பண்ணுவாங்க. நம்ம கீழ் வீடு மட்டும் தானே ரெடி ஆகிருக்கு, அதனால் கீழ் வீட்டுக்கு மட்டும் தான் இப்போ பண்ணுறோம். என் தங்கச்சி அவள் ஃபேமிலியோடு வந்திருக்கா. ஸோ அவள் இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த ஃபங்க்ஷனையும் நாங்கள் பெருசாக எதுவும் பண்ணலை, யாரையுமே கூப்பிடல. ஏன்னா நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே ஊரில் தான் இருக்காங்க. என் தங்கச்சி இந்த சமயம் சென்னைக்கு வந்ததுனால, அந்த சமயம் நல்ல நாளும் வந்ததுனால நாங்கள் அப்படியே பண்ணிட்டோம். இந்த நிலவாசல் வைக்கிறதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கங்கிற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் பில்டர் சைட்லேயே விட்டுட்டோம். அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான். எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வர சொன்னாங்க, எல்லாமே வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணணும், அவ்வளோதான். அந்த கதவில் ஒரு ரிப்பன் கட்டியிருந்தாங்க, 3 கலர் ரிப்பன். அது மட்டும் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ எங்கள் பில்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, திஷ்டி கழிகிறதுக்காக தான் அந்த ரிப்பன் கட்டுவாங்களாம். தேங்காவை சும்மா அந்த கற்பூரத்தில் காமிங்க, தேங்காவை காமிங்க சார். வெளியில் போய் உடச்சிடுவாங்க. தண்ணி விட்டுருக்கோம், ரெண்டரை உடையணும். அப்போ தான் அடுத்தது இன்னொரு பொருளாக போகிறோம். வைங்க சும்மா அப்படி எந்த கடை வேணாலும் வேண்டிக்கலாம், தப்பு இல்லை. மூணு வாட்டி மெதுவா சாமி பயந்துட போகுது. 3 வாட்டி தண்ணி, அவ்வளோதான். சூப்பர். சரி, நீங்கள் பண்ணுங்க. கற்பூரம் எல்லாம் வச்சுக்கிட்டீங்களா? அது தண்ணியில் முக்கியமான ஹலோ, குட்டிவா நல்லா ஒரு பாட்டு பாடலாமே, சினிமா பாட்டா? எல்லாம் ஒரு பாட்டு, பிரேயர் பாட்டு ஏதாவது ஒன்று பாடுமா? ரைட். தம்பிங்க வா, தண்ணி மெதுவா பாய், ஆராம் से काम करो. சாமி வந்துருவா? இந்த மண்டே எல்லாரும் குழந்தைங்க கொடுங்க சார். தண்ணி வேணா எடுத்துக்கோ, தண்ணி வேணா ஊற்றிக்க. ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சிச்சு. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே அந்த கதவை எடுத்து நம்ம அந்த இடத்துல பொருத்தணும். ஸோ நம்ம எல்லாரையும் பிடிக்க சொல்லி அந்த கதவை பிடிச்சி கொண்டு போய் அங்கே வைக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. அதுக்கப்புறம் அவங்களே எல்லா ப்ராசஸையும் பார்த்துருந்தாங்க. மெதுவா வச்சுக்கலாமா? சும்மா லேட்டாக அப்புறம் நம்ம எடுத்துக்கணும்.
காலையிலே 11:00லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒர்க் போயிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் ஸ்னேகா வந்து வீடெல்லாம் சுற்றி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னா. 360 டிகிரிலையும் நம்ம வீடை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் ஒரு லேண்டில் வீடு கட்டியிருந்தாங்க. அவங்க வீட்டு மாடியில இருந்தும் நாங்கள் வீடு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டோம். இந்த வியூவில் வீடை பார்க்குறதுக்கு எப்படி தோணுதுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஏதோ ஒரு கேமை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. வந்து ஒயரிங் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. கதவு வைக்கிறதுக்கு ஜன்னல் வைக்கிறதுக்கெலாம் உடச்சி விட்ருக்காங்க. அன்னைக்கு வச்சோம்ல நிலக்கதவு, இது மட்டும் இன்னும் இருக்குது. கரண்ட்டுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். இப்போ நம்ம வந்து மேலே வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு விண்டோ வருது, சரியா? அப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். இது ஹாலு, அது கிச்சன். அப்புறமா இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் வேறு நாங்கள் கட்டியிருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? தெரியுது. ஏன்னா இது லோ ரூஃபில் போட்டோமா இந்த பாத்ரூம், அதனால் அதில் தண்ணி அடிக்க தண்ணி தேங்கிடுச்சு. மினி ஸ்விம்மிங் பூல் கூட எங்கள் வீட்டில் இருக்குது. ஒரு பாலத்தை கடந்து ஒரு ரூமுக்கு போகணும். டண்டடக்கா வந்துட்டோம். இதில் வந்து இங்கே வரைக்கும் கட்டியிருக்காங்க. மேலே ஒரு ரூம் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா அது வந்து வாஷ் பேஷன் ஏரியா, இது வந்து சர்வீஸ் ஏரியா. இங்கே தான் வாஷிங் மிஷின் வரப்போகுது, அதான் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து இதுதான் மெயின் பெட்ரூம். ஓகே, அந்த பாத்ரூம்லேயும் அப்படி தான் ஸ்விம்மிங் பூல் மாதிரி கிடக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஜன்னல் வரும். அப்பாடா, கீழே அப்படி தண்ணியாக கிடக்குது. இப்போ தான் தண்ணி அடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சிட் அவுட், குட்டி சிட் அவுட் தான், ஃப்ரண்ட் வியூ தெரிகிற மாதிரி. அவ்வளோதான். கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா ஜன்னலும் பொருத்தியாச்சு. மீதியை நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.